யூடியூபர் லிங்கேஸ்வரனா, அந்த கேடுகட்ட சொட்டைய, கேவலமானவன், ஈனப்பிறவி, எவ்வளோ கேவலமாக பெண்களை பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசி வச்சிருக்க நீ. விஜய் ரசிகர் கட்சி, விஜய் ரசிகர்கள் உங்களுடைய யூடியூப்பை பார்க்குறாங்கன்னு, அதில் பணம் வருதுன்னு, வியூவர்ஸ் வருதுன்னு, நீ எவ்வளோ உச்சபட்சமாக பெண்களை இழிவுபடுத்தணும்னு படுத்தி பேசி வச்சுருக்க. பெண்கள் அரசியலே பேசக்கூடாதாப்பா? பெண்கள் பொதுவெளிக்கே வரக்கூடாதா? தான் சொல்கிறது. அவ்வளோ கேவலமாக பேசி வச்சுக்கிறேன் அந்த பொண்ணை அரசியல் பேசுகிறதுனால. எவ்வளோ ஒரு மனுஷன் வாயில் வார்த்தைகள் வராதோ அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் உன் வாயில் வந்திருக்கு. அதுதான் நாங்கள் சொல்கிறது. திமுகவோட ஆப்புத்தானவன் தாவேக்கா தொண்டனுங்க, திமுகவோட ஆப்புத்தானவனுக்கு இந்த தாவேக்கா தற்கூறிங்க அப்படின்னு. ஏன்னா இவனுக்கு மனநிலையிலே சரியான மனநிலை கிடையாது. இவனுக்கு இந்தியாவில் முதல் அரசியல் சகி நீலாவதி, முதல் கவுன்சிலர், அவன் ஜெயிச்சான்ற ஒரே காரணம் தண்ணி கேட்டான்னு திமுக வெட்டி கொண்டான். அவனுக்கும் இந்த தாவேக்கா தற்கூறிங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு பொண்ணு அரசியல் பொது மேடையில் விவாதத்தை வச்சா, ஒரு விவாதத்தை ஆரோக்கியமாக பேசுங்க. அவன் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்கள். அதுக்கு இப்படி அந்த பொண்ணுடைய கேரக்டரை மொத்தம் அசம்பிளேஷன் பண்ணி, அது கல்யாணம் ஆகாத பொண்ணு, அவ்வளோ கேவலமாக பேசி வச்சுக்கிறீங்க. அந்த பொண்ணு போலீஸ்க்கு ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கு, எனக்கு ஏதாவது நடந்தால் அவர் தான் பொறுப்புன்னு சொல்லி. இதான் என் கடைசி வீடியோ இருக்குண்ணா. அந்த பொண்ணுக்கு மட்டும் சின்ன சாயத்தில் ஆயிடுச்சுன்னு ஏன் நீ இந்தியாவில் இல்லை, உலகத்தில் எந்த இடத்துலையும் நிம்மதியாக இருக்க முடியாது. நிம்மதியாக இருக்கவே முடியாது. உன்னை பெத்தா பார்த்தியா அவங்க அம்மா, அவன் மூஞ்சில் காரி துப்புவாடா. நீ இப்படி பேசி வச்சுக்கிறது, கமெண்ட் போட்டு வச்சுக்கிறது பார்த்தா காரி துப்பா. விஜய் ரசிகர்கள் ரசிகர்கள் மட்டும்தான் ஓட்டு போடணும். அந்த வீட்டில் இருக்கிற யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கேடுகட்ட கேவலமானவனுக்கு நீங்கள் ஈனப்பிறவிகளாக வாழ்கிறீங்க. பெண்கள் அரசியலே பேசக்கூடாதாப்பா? பெண்கள் அரசியலே பேசக்கூடாது. ஈவே ராமசாமி புரட்சியாளர் இல்லை, தலைமை ஏற்று நடத்துகிற ஆளுங்களில் நீங்கள். ஈவே ராமசாமி கூட பெண்கள் புரட்சி பேசிட்டு பெண்களை இழிவுபடுத்தி பெண்களை அடிமையாக தானே வச்சுருந்தோம். அந்த புத்தி தானே வரும் உங்களுக்கு. இவ்வளோ கேடுகட்ட கேவலமானவங்களா நீங்கள்? நீங்கள் எதை தான் சொல்ல, திமுகவோட ஆபத்தானவனுங்க. அந்த பொண்ணுக்கு எதிராக ஒன்று நடந்துச்சு, நான் உண்மையாக சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சியில் வழக்கறிஞர்கள் மொத்த பேரும் வழக்கு கொடுப்போம். இந்த யூடியூபரை தூக்கி உள்ள ஜெயிலில் வைப்போம். நீ வெளியே வந்தனா மறுபடியும் ஜெயிலில் வைப்போம். வாழ்நாளில் நீ நொந்துருவ. எந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. நீ மன்னிப்பு கேட்கணும். கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ வெளியிடணும். வன்மையாக கண்டிக்கிறோம். விஜய் ரசிகர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்கள் கேவலமானவனு, கேடு கட்டவனுங்க இந்த மாதிரி பண்ணிட்டு திரும்பாதீங்க. பொதுவெளியில் பேசுகிற பெண்களை இழிவுபடுத்தாதீங்க. உங்களுக்கும் அம்மா இருக்கா, தாய் இருக்கா, புள்ள இருக்கா. நாங்கள் பேச நினச்சா 10 நிமிஷம் ஆகிடும், பேச்சு விட்ருவோம். ஆனால் அம்மானு கூப்பிட்றோம். உங்கள் அம்மாவை நீ அம்மான்னு தான் கூப்பிட்றோம். அதுவும் எனக்கு தாய் மாதிரி தான். உன் தங்கச்சி எனக்கு தங்கச்சி மாதிரி தான். பேசணும்னு நினச்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் பேசி விட்ருவோம். அசிங்கசியமாக பேசி விட்ருவோம். சரியா? கேடு கட்டவனுங்களா, கேவலமானங்களா, மனுஷனாக வாழுங்கடா. டே இருக்கிற ஒரு பிறவி ஏன்டா அப்படி அசிங்கமாக வாழ்கிறீங்க? சரி.